அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ஒரு போலியானவள், ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை மெய்ப்பிக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ மேகனா அப்படிங்கிறவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிற வந்து 100க்கு 100 உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அர்ச்சனா வந்து 30 நாள் வெளியே இருந்து பார்க்குறாங்க. அப்போ யாருக்கு வந்து அதிக சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதீப் தான் சப்போர்ட் இருக்கா. அப்போ உள்ளே வந்த அர்ச்சனா வந்து அவங்க வந்த வாரத்தில் பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு இந்த புள்ளி கேம்கள் கொடுக்குறாங்க. கொடுத்ததை வச்சுக்கிட்டு இவங்க என்ன ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா, பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்ததும் தவறுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய கேமே என்னென்னா, இந்த மாதிரி பிரதீப்பை யூஸ் பண்ணி பிரதீப் ரெட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாம் அர்ச்சனா மாசுன்னு காமிக்கிறதுக்கு எந்த வீடியோ வந்து போடுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த புள்ளி கும்பலை வந்து பிரதீப்புக்காக எதிர்த்து இவங்க வந்து பேசுகிறாங்கல்ல, அதாவது பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்து தவறு அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி கும்பல் எதுக்கும் இல்லையா, அந்த வீடியோவை தான் எடுத்து போட்டு இந்த மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா மாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன அர்ச்சனா பண்ணுது அப்படின்னா, பிரதீப்போட ஃபேமை வந்து யூஸ் பண்ணுது, பிரதீப்போட புகழை வந்து யூஸ் பண்ணி தனக்கு வந்து புகழ் சேர்த்துக்குது. அதாவது பிரதீப்போட கார்டை யூஸ் பண்ணி தனக்கு வந்து வலு சேர்த்துக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வினுசா கார்டை வந்து எடுத்தது. இந்த நிக்சனை வந்து அடிக்கிறதுக்கு 1008 காரணம் இருக்குது. நம்ம கூட நிக்சன் மேலே 1008 விமர்சனம் இருக்குது. ஆனால் இவங்க எந்த கார்டை எடுக்கிறாங்க அப்படின்னா வினுசா அப்படிங்கிற ஒரு கார்டை எடுக்கிறாங்க. இவங்க நினச்சிருந்தா வந்த வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவனை கேட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன் தேவைக்காக தன் சுயநலத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வினுசாவை தேவையில்லாமல் எடுத்து நிக்சனுக்கு அவங்களுக்கு இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸ்னால வினுசா கார்டை எடுத்து வினுசாக்காக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போலியாக நாடகம் போட்டாங்க. அதுதான் வந்து நிஜமான உண்மை. அவங்களுக்கு உண்மையாலாம் பார்த்தீங்கன்னா வினுசாவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கறையோ ஒரு இதுவே கிடையாது. அவங்க வந்து போலியாக தான் இந்த மாதிரி வந்து வினுசாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது விக்ரம் கார்டு எடுத்திருக்காங்க. அதாவது விக்ரம் வெளியே போனப்போ வந்து மாயா வந்து மாயா வந்து எப்பயுமே தெரியும் இல்லையா, ஒரு ரூடாக நடந்துக்கிட்டாங்க. அதை வச்சு இப்போ இவங்க என்ன அர்ச்சனா என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் அம்மா வந்து வீட்டிலேருந்து வந்தாங்க, அவங்க வந்து உங்களை கைண்டாக இருக்க சொன்னாங்க, ஆனால் நீ கைண்டாகவே இல்லை, நீங்கள் வந்து அவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக பழகிட்டு கடைசியில் அவர் போகிற நேரத்தில் இந்த மாதிரி அவரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்துக்கிட்டீங்க, அவர்கிட்ட மூஞ்சியை காமிச்சிங்க, மனிதாபிமானமே இல்லாமல் இருந்தீங்க, மனிதத்தன்மையே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கேம் ஆடுறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அர்ச்சனா முழுக்க அடுத்தவன் கார்டை தான் எடுக்கிறாங்க. யார் யாருக்கு சப்போர்ட் இருக்குது, யார் வெளியே போகிறா அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி ஒரு கேமு தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஆடுறாங்களே ஒழிஞ்சு, அர்ச்சனா தனக்குன்னு சொல்லி இந்த ஒரு செயலை செஞ்சோம், இந்த செயலுக்கு தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. வெரி கன்னிங், வெரி ஒஸ்ட்டு, வெரி சோம்பேறி, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இருக்கிறாங்க. ஒரு ஒஸ்ட்டு சீரட்டை குடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூல்சை சொன்ன மாதிரி அந்த பீம்பேக் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க கேமு. அவங்க துளி இந்த கேமுக்காக எதுவுமே பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அடுத்தவன் ஃபேமிலையும் அடுத்தவன் மேலே இருக்க அந்த சிம்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகனா செமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அனாலிசிஸ் உட்படுத்தும் போது அது மிக சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அர்ச்சனாவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு தகுதி இல்லை, ஒன்றுத்துக்கு தகுதி இல்லை, அது ஒரு இதுக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.